ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் என்ன ட்ரக்கோட பேசுகிறேன். இன்றைக்கி எங்கடா இருக்குன்னு பார்க்குறீங்களா? உள்ள கம்பெனிக்குள்ள வந்தாச்சு. நம்ம லோடு ஏற்றியாச்சு மக்களே. லோடு ஏற்றி தார்பாய் கட்டி ரெடியாக நிற்கிறோம். இது பார்த்திங்கன்னா கம்பெனி வண்டி. என்ன கம்பெனின்னெல்லாம் சொல்ல நிறையா பேர். இது வந்து ஸ்ரீபெரும்பூரில் இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா நாட்டா லோடு. ஸோ சும்மா நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து பூனாக்கு லோடு ஏற்றிக்கிறோம். பார்த்திங்கன்னா தார்பாய் கட்டி ரெடியாக இருக்குது. எப்படி ட்ராவல் வீடியோவெல்லாம் போடுறேன். மறக்காமல் என்ன ட்ரக் ட்ராவலரை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி வைங்க. இப்போ என்னடா பண்ணுறான்னு கேட்குறீங்கன்னா, பில்லு வெயிட்டிங். மழை கருப்பில் செம்மையாக இருக்குது. மழை வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா பாய் எல்லாம் வெளியில் கட்டி விட்ருவாங்க. நம்ம பார்த்திங்கன்னா லோடு ஏற்றுறதுக்கு பாயிண்டில் உள்ள விட்டுட்டு உள்ளே உட்காந்துக்கணும். இங்கே கேட்டில் என்ட்ரி ஆனோடனே ஹெல்மெட்டு, அந்த ஆரஞ்சு கலர் ஜாக்கெட் கொடுப்பாங்க, ப்ளஸ் ஷூ கொடுப்பாங்க. நான் இன்னும் போடல. வண்டிகளுக்கு பயங்கர வேகடை. இப்போ தான் கொஞ்சம் காத்தடிக்குது. நம்ம வந்து லோடு நேற்று நைட்டு 12 மணிக்கு இன் பண்ண வண்டியை. இப்போ மணி பார்த்திங்கன்னா 6 ஆக போகுது. நான் லோடிங் பாயிண்டில் எத்தனை மணிக்கு விட்டேன்னா 1 மணிக்கு விட்டு 2 மணிக்கெல்லாம் ஏற்றிட்டாங்க. ஏற்றி பாய் கட்டியாச்சு. பாய் கட்டிட்டு வெயிட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக ஆகுது வெயிட் பண்ணுறேன். ஒன்றும் பில்லு மட்டும் ஒன்றும் ரெடி ஆகலை. இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே ஸ்டவ்வெல்லாம் கேட்லேயே வாங்கி வச்சுருப்பாங்க. ஸ்டவ்வு இந்த மாதிரி பீடி சிகரெட்டு இது மாதிரி ஐட்டம்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு அந்த கிளம்ப கெட்ட பழக்கம் இல்லை. அதனால் ஸ்டவ்வெல்லாம் நம்ம தூக்கி அங்கேயே வச்சாச்சு. கேட் பாஸ் கொடுத்துருக்காங்க. இது கொண்டு போய் கொடுத்தோம்னா ஸ்டவ்வு கொடுத்துருவாங்க. ப்ளஸ் நம்ம குடிக்கையில் ஹெல்மெட்டு, மலத்தூர்து ஹெல்மெட்டு, ஜாக்கெட்டு, ஷூ மொத்தம் இதெல்லாம் கொடுக்கணும். அவ்வளோதான் மக்களே. இருங்க, உங்களுக்கு வண்டி மட்டும் நான் காட்டுறேன். இது ஃப்ரண்ட்டில் காட்ட முடியாது. பேக்கில் எல்லாம் எப்படி ஏற்றி கட்டியிருக்காங்க காட்டுறேன். ஹைட்டு பார்த்திங்கன்னா கேபின் ஹைட்டு தான். எவ்வளோ டன்னேஜ் பார்த்திங்கன்னா 12 டன். சரியாக 12 டன் தான். அப்படியே என் ஃபோன் நம்பருக்கு தான் கொடுத்துருக்கேன்னா, என் ஃபோன் வந்து சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. இது வந்து அப்பா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். பில்லுக்கு கொடுக்குறாங்க. ஓகே மக்களே. பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா அவிலே பாய் கட்டி விட்ருவாங்க. மொத்தமாக 20 பேலட்டு, இரும்பு பேலட்டு. கண்ணாடி வெயிட் வர பேலட் தான் வெயிட் வரும். மித்தபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. டபுளாக சைட் ஆங்கிள் போட்டு தேத்தணும். அவிலே பாயெல்லாம் கட்டி விட்ருவாங்க. பாய் கட்டுறதாங்க. இதோடு எத்தனை பயன் இருந்தலை. அவ்வளோதான். அவங்க பார்த்திங்கன்னா நம்ம எந்த பாய் வேணாலும் போட்டுக்கலாம். நம்மகிட்ட பார்த்திங்கன்னா சும்மா அந்த பிளாஸ்டிக் பைன்னு சொல்லுவாங்கள்ல, சும்மா கலராக இருக்குல்ல, அந்த பாய் இல்லை. அது இருந்தால் போட்டிருக்கலாம். அதனால் நாங்கள் இப்போ நாங்கள் இது 2ஆவது சிங்கிள் தானே, நாங்கள் அது ஒன்றும் வாங்கலை. இருக்குது, ஆனால் அது பத்தாது. பின்னால் எல்லாம் மடித்து கட்டுறதுக்கு முன்னால் கேபினில் வச்சு கட்டி பின்னால் வரைக்கும் எங்களுக்கு பத்தாது. அது பார்த்திங்கன்னா உள்ளே ஃப்ளாட் பார்த்துக்கு தான் வாங்கி வச்சுருந்தோம். அதெல்லாம் பத்தாது. ஸோ அதனால் நாங்கள் பச்சை பாய் போட்டு அதுக்கு மேலே அது இங்கேயே ஒரு கண்ணாடி சீட் மாதிரி கொடுப்பாங்க, அது போட்டுட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் இருந்தால் 48 மணி நேரத்தில் போகணும். எக்ஸ்ப்ரெஸ்ன்னு பில்லில் போட்டு கொடுத்தாங்கன்னா 48 மணி நேரத்தில் போகணும். நார்மலாக இப்போ போய்க்கலாம். சும்மாவே இது பார்த்திங்கன்னா எட்டி பிடிச்சா அப்படி ஓடி போகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 கிளிப்ட்டு நிறைய இருக்குங்க. இன்னொன்று சொல்கிறேங்க, இந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா லேடிஸ் அக்கா ஓட்டமெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் 4 கிளிப் ஓட்டுறாங்க. அது வரைக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. 48 மணி நேரத்தில் போகணும். நாம் பார்த்திங்கன்னா சும்மாவே முடிஞ்சு பண்ணுவோம். ஒரு 38 மணி நேரம் 36 மணி நேரத்துலேயே ஓடி போயிடும். சும்மா எட்டி பிடிச்சா அப்படி ஓடி போகுது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எவ்வளோ மீதி ஆகுதுன்னு. இந்த வீடியோ இது போய் லோடு இறக்கிட்டு ஏற்றிட்டு ஊர் வந்துட்டு உங்களுக்கு டீசல் ஃபுல் பண்ணிட்டு எவ்வளோன்னு சொல்கிறேன். வண்டிக்கு மீதி ஆகுது, என்ன செலவு, எவ்வளோ டீசல் ஆகுது, எவ்வளோ டோல்கேட் ஆகுது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நீங்கள் படி முதல் கொண்டு அதை எடுத்துகிட்டு வண்டிக்கு மீதி இவ்வளோ அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்ன ட்ரக் ட்ராவலரை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இருங்க, சைடில் மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் வேணால் வெளியே போய்ட்டு ஃபுல்லாக காட்டுறேன் வண்டி ஹைட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குது. ஹெல்மெட் கொடுத்தாங்க சொன்னல, இல்லை அந்த ஹெல்மெட்டு பார்த்திங்கன்னா ஜாக்கெட்டு, ஷூ பார்த்திங்கன்னா கீழே வச்சுருக்கேன். போடல அந்த வெயிட் அடுக்கு. அது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஷூ. அது பார்த்திங்கன்னா ஸ்மெல் வருது. அதனால் அதெல்லாம் யூஸ் பண்ணல. நம்ம செப்பல் யூஸ் பண்ணிக்கிறது. சேஃப்டி தான் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் அது போக பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாதுன்னு சேஃப்டி இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிவி ஓடும். ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணல. ஃபஸ்ட்டு டிவி முன்னால் போய்
உட்காந்துக்கணும். டிவியில் வந்து டிஸ்பிளே ஆகும். இதெல்லாம் பண்ணக்கூடாது. இவ்வளோ ஸ்பீடில் தான் போகும். ஃபுல்லாக டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம சைன் போட்டு வரணும். இந்த ரூல்ஸை மீறினா 1000 ரூபா அபராதம்னு சைன் போட்டு வரணும். அதான் இது பார்த்திங்கன்னா நம்ம பில்லுக்கு மட்டும் வெயிட்டிங். பில்லு வந்தால் கால் பண்ணுவாங்க. போயிட்டு கேட் பாஸ் வாங்கிட்டு நம்ம போய் டேக் சுற்றி 6 டேக் போடுவாங்க. 6 டேக் போட்டு கேட்டில் வந்து அந்த ஷூ இதெல்லாம் கொடுத்துட்டு ஸ்டவ் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். ஓகே, நான் பில்லு வந்துச்சுன்னா உங்களுக்கு வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். வாங்க அப்படியே பார்க்கலாம். ஒரு வழியாக பில்லு வாங்கிடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா 7:30 ஆச்சு. பில்லு வாங்கிட்டு வண்டிக்கிட்ட போயிட்டுருக்கேன். இந்த பில்லு போய் 4 சீல் வச்சுட்டு சீல் போடுவாங்க. சீல் போட்டு அப்படியே கிளம்புறது தான். அப்படியே வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்திங்கன்னா மணி 2 ஆச்சு. இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மதனப்பள்ளி அப்படிங்கிற ஊர் பக்கமாக போயிட்டு இருக்கேன். இப்போ தான் நான் டூட்டி மாற்றினேன். டூட்டி மாற்றிட்டு ஒரு டீயன்னு குடிச்சிட்டு அப்படியே நம்ம கலைக்கு போயிட்டு இருக்கோம். பக்கமாக வந்தாச்சு. மதனப்பள்ளி பக்கமாக வந்தாச்சு. நாம் எந்த ரூட் சூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீபெரும்பூர்லேருந்து நேரு வேலூர், குடியாத்தம், பழமேரி, மதனப்பள்ளி, கதிரி, அனந்தபூர், வெள்ளாரி, ஹோஸ்பேட் இப்படி தான் போக போகிறோம். அப்படியே உங்களுக்கு வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா 7:30 ஆச்சு. அப்படியே கிளம்பிட்டு தான் அப்பா நான் வரைக்கும் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ நான் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோடு தான். ரோடு நல்லாயிருக்கும். வண்டி அதிகமாக பாஸ் ஆகாது. நீங்களே பாருங்கள், பேக் கேமராவில் காட்டுறேன். பார்த்திங்கன்னா ரோடு நல்லாயிருக்கும். பட் வண்டி அதிகமாக பாஸ் ஆகாத ஏரியா இது ரோட்டில். அப்படியே உங்களுக்கு வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். ஒவ்வொரு ஊராக ஃபஸ்ட்டு மதனப்பள்ளி வரப்போகுது. 2வது கதிரி. நல்லா ஊருக்கு இப்போ அவுட்ரு பைபாஸ் போட்டாங்க. அதனால் பிரச்சனையே இல்லை. ரோடு நல்லா இருக்குது. கதிரி தாண்டி அனந்தபூர் ரோட்டில் போயிட்டு இருக்கான். கதிரி டு அனந்தபூர் பைபாஸ் போயிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோடு தான். ரோடு நல்லாயிருக்கும். அப்படியே போயிட்டு இருக்கேன். அப்படியே கட்டிச்சு. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் சன்ரைஸ் ஆகும். அனந்தபூர் அடுத்தது வெள்ளாரி. வெள்ளாரியிலேருந்து அப்படியே நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். ஹாஸ்பிட்டல் தான் ஹாஸ்பிட்டல் போக மாட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 2, 3, 4, 5 கிலோமீட்டருக்கு போகாது. நம்ம ரைட்டில் போயிடுவோம். லெஃப்ட் போன ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி போயிடுவோம். அம்பிளி அப்படிங்கிற ஊர் வழியாக போய் அந்த ரோடு போய் டச் ஆகும். வீடியோ கண்டினியூ பண்ணிடுவோம். ஃபோன் போயில சன்ரைஸ் ஆரஞ்சு கலரில் எல்லாம் மழை பெஞ்சிருக்கு. அதனால தான் கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில் கிளைமேட்டாக இருக்குது. மணி பார்த்துட்டிங்கன்னா சரி அப்படியே வீடியோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனந்தபூர் பக்கமாக வந்தாச்சு. அனந்தபூர் ஒரு 2 கிலோமீட்டரு அவ்வளோதான். நம்ம அனந்தபூர் உள்ளே போக மாட்டோம். அனந்தபூர் பைபாஸில் போயிடுவோம். போய் லெஃப்ட் எடுத்தால் அனந்தபூர் பைபாஸ் போய் ரைட் எடுத்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் ரோடில், செகண்ட் சர்வீஸ் ரோட்டில் கீழே இறங்கி 2வது பிரிட்ஜில் லெஃப்ட் எடுத்தால் நேர் வெள்ளாரி. வெள்ளாரிலேருந்து நேர் ஹாஸ்பிட்டல் போய் ஜாயின் ஆயிடுவோம். கிட்டத்தட்ட வெள்ளாரிக்கு நான் ஓட்டிகிட்டு கதிரியிலேருந்து 160 கிலோமீட்டர் இருக்கும். இங்கேருந்து 100 பக்கமாக வரும். 120 பக்கமாக வரும். பார்த்திங்கன்னா அப்பா தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிறேன். சாப்பாடு பார்த்திங்கன்னா
காலையில் டிஃபன் ஏதோ சாப்பிட்டு மதியம் ஒரு மணி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு வரேன். தண்ணி குடிக்கணும் 2 கேஜிக்கு. அனந்தபுரம் அவுட்ரு அங்கே எல்லாரும் ரோடு திறந்தோம்னா கூலிங் வாட்டர் அந்த கடை இருக்கும். அங்கே போய் தண்ணி குடிச்சிட்டு அதே போகும். டிஃபன் ஏதோ ஆர்டர் பண்ணலாம். கீழே இருந்தாங்க ஏன்னா அங்கே இருந்துச்சுன்னா அங்கே போய் பண்ணலாம். நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா பிஜாப்பூர் அப்படி போயிடுவோம் சாயங்காலம். நாளைக்கு அன்லோட் பாயிண்ட் போகிற மாதிரி இருக்கும். நான் பேசி உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் டாக்டர் ட்ராவலரை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வீடியோக்குள்ளே போயிட்டே இருக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம அனந்தபூரில் இருக்கோம். அனந்தபூரில் அவுட்டரில் தான் இருக்கோம். நம்ம இது பார்த்திங்கன்னா கதிரிப்பூர் லோடு ஏற்றுன்னு சொன்னேன்ல பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் அதெல்லாம் இது கம்பெனிலே கொடுக்குறது. அவையிலே கட்டி விட்ருவாங்க. மேக்ஸிமம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவையிலே கட்டி விட்ருவாங்க. ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் தான் கியா கார் கம்பெனி இருக்குது. இதில் பெங்களூர் ஹைவே, இது பெங்களூர் டு அனந்தபூர் ஹைவே ஒஸ்கோட்டா போய் ஜாயிண்ட் ஆகுது. இதில் தான் கியா கார் கம்பெனி இருக்குது. பெரிய ஃபேக்ட்ரி. இன்ஸ்டாகிராம்லலாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. பட் நாம் இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம ரைட்டில் போயிடுவோம். சென்னை, ஹைதராபாத். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ரோட்டில் போய் லெஃப்ட்டில் போயிடும். லெஃப்ட்டில் போனோம்னா பெல்லாரி போய் ஜாயின் ஆகிடும். அப்படியே உங்களுக்கு நான் வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா குளமாட்டா இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு குளம், பெரிய குளமாக இருக்குது. பக்கத்தில் எப்படி இருக்கும் ஒயிட் ஸ்டோன் கரடுகள் நல்லா இருக்கா.